வெல்கம் டு மை சேனல். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன், இப்போது நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் இப்போ இருந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த காலேஜில் என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது, நல்லா டீச் பண்ணுவாங்களா, பிளேஸ்மெண்ட் இருக்கா, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் நல்லா கொடுப்பாங்களா, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. நம்ம காலேஜில் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா சிலபஸில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறது. நம்ம சிலபஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட ஸ்கில் டெவலப் பண்ணுறதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்டிடியூட் லேர்ன் பண்ணுறது, கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஃபஸ்ட் இயர்லேருந்தே நம்ம படிக்கலாம். யூடியூப்லேயே நிறைய சேனல்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சூப்பராக எடுக்கிறாங்க. நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நான் ஃபஸ்ட் இயர் படிக்கலையே, என்னோடய ஃபஸ்ட் இயர் ஸ்டாஃப் அண்டு சீனியர்ஸ்லாம் எனக்கு சொன்னாங்க. பட் நான் ஃபாலோ பண்ணேன்னா அதுதான் இல்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்தே கன்சிஸ்டன்சியாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபைனல் இயரில் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம காலேஜ் படிக்கும்போது படிப்புக்கு தவிர நம்ம செலவு பண்ணுற பணம் எல்லாமே வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் வேஸ்ட்டாக பணம் செலவு பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் அந்த பணத்தை சேவ் பண்ண படிக்கலாம். பிளேஸ்மெண்ட் காலேஜில் கொடுக்குற பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பத்தாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அட்டன் பண்ண பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபைனல் இயரில் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் மந்த் கோயம்புத்தூரில் ஒரு ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த என் கம்பெனியில் வேக்கன்சி என்னமோ 5 தான். ஆனால் அந்த 5 வேக்கன்சிக்காக 2 வாரம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. அந்த 2 வாரம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணதில் ஒரு நாளைக்கு 20 பேருக்கு மேலே இன்டர்வியூ அட்டன் பண்ணதாக அந்த இன்டர்வியூவர் என்கிட்ட சொன்னார். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேலை வாய்ப்புங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ பி சீரியஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். காலேஜ் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டை பொறுத்து தான் நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.